ஹாய் எல்லாருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் குட்டி ஏஞ்சலோட பர்த்டே செலிப்ரேஷனை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மினி வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில். அது என்னன்னாக்கி நான் ரெடியாகி வர மச்சில் வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வந்துட்டாங்க ஃபஸ்ட்டே. அவங்க வந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க கப்புள்ஸாக. ஸோ அது நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்த பிறகு பாப்பாவை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்குன்னா கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக இருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் எடுத்தபடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொன்னாங்க. ஸோ அதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணல. எந்த மாதிரி அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ பாப்பா வந்து ஸ்மைல் கொடுக்கல. எனக்குன்னா அவளுக்கு என்ன நடக்குது, எதுக்கு ஸ்மைல் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. அவள் கொஞ்சம் நர்வஸாக இருந்தாள், என்ன நடக்குதுன்னு புரியாமல். அண்ட் வந்து அவள் அழலை. அவளை கொஞ்சம் பிடிச்சி நம்ம பிடிச்சி அந்த பண்ணிட்டு இருந்தோன்னா அவள் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தாள். பட் அவளை ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அவள் கொஞ்சம் அப்படியே எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நார்மலாக சுற்றிட்டு இருந்தாள். அண்ட் வந்து டெக்கரேஷன் இது வந்து என்னோடய டியூஷன் ஃப்ரெண்டு, என்னோடய ஏஜ் தான், அந்த பையன் தான் பண்ணியிருந்தான். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பிள்ளைகள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பாப்பா கூட. அவங்க தனியாக எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து லைவ் வீடியோ போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு என் சேனலில். ஸோ நான் அதை போட்டணுன்னு நான் 2 மந்த்ஸாக பிளான் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு ப்ராப்பர் டைமிங் யாருக்கு இதில் போட அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பாப்பாவோட பர்த்டே கேக் கட்டிங் வந்து லைவ் போடலாம் அப்படின்னு நினச்சி அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் நானும் பிள்ளைகளும் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதுதான். அண்ட் டைமிங் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இட்ஸ் ஓகே. நம்ம ஒரு பிளான் பண்ணோன்னா எப்படியும் அதில் நம்மளுக்கு மிஸ் ஆகும். அந்த டைமிங் நம்மளால் அவ்வளோ கீப்பப் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்து லைவ் ஒரு 8 மினிட்க்கு லைவ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணுங்கள். கேக் கட்டிங் நாங்கள் போட்டோம். அண்ட் வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க லைனாக. கொஞ்சம் எல்லாமே வெட்னஸ்டே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் ஆட்கள் வந்த பிறகு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பா பாருங்கள் அழகாக ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவள் அழகாக கை தட்டிட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றினா. தேங்க்யூ.